மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு மாநில செயலாளர் ஒரு தடவை பேசினாரு. காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினாரு, டேம் கட்டினாருன்னு. அவங்க அப்பா வீட்டு காசுலையா கட்டினாரு? மக்கள் வரி பணத்தில் தானே கட்டினாருன்னு. நான் சொல்லைங்க, அவங்க கட்சியில் இருக்க ஒரு செயலாளர் இப்போ இருக்கிறார். என்ன சார் பேசுறீங்க நீங்க? 50 வருஷத்துக்கு முன்னால் என்ன பேசுறீங்க? என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? தட்டினால் தக்கம், வெட்டினால் வெள்ளி, இடித்தால் இரும்பு, மூழ்கினால் முத்து, சொர்க்கத்துக்கு கொண்டு வர சொன்னீங்களா? ஆட்சிக்கு வந்தால் உடனே ரூபாய்க்கு ஒரு படி அரிசி, படிப்படியாக 3 படி அரிசி. இங்க எங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய் லஞ்சமா வரிகளை புடுங்கிட்டு 5000 ரூபாய் கொடுப்பீங்க. அதை ஏமாந்து போறது தமிழ்நாட்டில் முட்டாளா இருக்கா? அவன் முட்டாளா இருக்கணும், இல்லைன்னா மோசடிக்காரனா இருக்கும். அவன் தான் ஆதரிப்பான். என்ன சார் பேச்சு? வெறும் வாய் இருக்கிறதுக்கு விருப்பத்துக்கெல்லாம் பேசிட்டு போறதா? இன்னும் தமிழ்நாட்டுடைய வரவு செலவு என்னன்னா தெரியுதா உங்களுக்கு? வெறும் 180 கோடி ரூபாய்க்குள்ள வரவு செலவு பட்ஜெட் இருக்கிற போது தான் இத்தனை அணைகள், இத்தனை ஆலைகள் இவ்வளவு நடந்துச்சு காமராஜ் ஆட்சியில். இன்னைக்கு ஒரு நாள் சாராய கடை வருமானமே அதை விட அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன திட்டம்னு கேட்டா 1000 ரூபாய் கொடுக்குறோம், 5000 ரூபாய் கொடுக்குறோம். இதுவா திட்டம்? ஒரு அரசாங்கம் அதல்ல. மக்கள் சுயசார்பாக வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது. எங்க கிட்ட வரி பணத்தை பிடிங்கி எங்களுக்கு திரும்பி கொடுக்குறீங்களா? என்ன பிச்சையா போடுறீங்க? கொடுக்கறதா கொடுக்குறாங்க. என்ன 5000 50,000 கொடுக்க வேண்டியதானே? நான் கேட்கலைங்க. தெருவில் பொம்பளைங்க சாதாரணமாக பேசிட்டு போகுது. அதனால இந்த கணக்கெல்லாம் இனிமே எடுபடாது. சர்க்கரை போச்சுன்னாங்க. எப்படி? எறும்பு தின்று சொன்னாங்க. அப்படி இல்லைன்னு திமுக மறுத்துட்டாங்க. அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லவே இல்லைங்கிறாங்க. இந்த சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட் எடுங்க, படிங்க. நீங்க ரூபாய்க்கு ஒரு படி போடுவோம், படிப்படியா 3 படி போடுவோம். அதாவது உண்டா இல்லையா? தட்டினால் தங்கம், வெட்டினால் வெள்ளி, இடித்தால் இரும்பு, அதாவது உண்டா இல்லையா? உண்டு. சரி, அதையாவது சொல்லுங்க. ஏங்க வசதிக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருவீங்க, ஆனா கேட்டா மட்டும் சொல்லவே இல்லைங்களா? இல்ல, எனக்கு என்னன்னா சந்தேகம் வருதுன்னா, இன்னைக்கு தான் உங்களுக்கு திமுகவோட இத்தனை தவறுகளும் தெரிகிறதா? ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் விஜய் நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்க, ஆனா இவ்வளவு நாள் அது தெரியாது. நான் என்ன சொல்றேன், பங்கு இல்லைன்னா ஒண்ணு தெரியும். காய்ச்சலே அடிக்குது, நீங்க அலைஞ்சிட்டு தான் இருப்பீங்க. 100 டிகிரி, 101 டிகிரி, 102 டிகிரி, 103 டிகிரி போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு 107 டிகிரி, 108 டிகிரி வந்தா வெளியே போக முடியுமா? படுத்து அப்பதான் புலம்புங்க. 4 நாளைக்கு முன்னாலே உனக்கு காய்ச்சல் இருந்துச்சு, அன்னைக்கெல்லாம் போனேன், இன்னைக்கே படுத்திருப்பீங்களா? தாங்க முடியாத வேலைக்கு வந்ததுக்கு பேச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இல்ல? சொல்லிட்டீங்களா? உங்க கட்சி பேர் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம். வெக்கம் இல்லை உங்களுக்கு? பேரு திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு பேருக்கு உயர கொடுக்குறீங்களா? காங்கிரஸுக்கு எப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் பேர் வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? 1920. அப்ப இவங்க தாத்தாவே பிறக்கல. என்ன வரலாறு தெரியாது போய் பேசுங்க. இதெல்லாம் கூட்டணினா கூட்டணி ஆட்சியில் இருந்தாதாங்க அதுக்கு பேர் கூட்டணி. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அது நல்ல விஷயம் தான். திராவிட மாடல் தானே சொல்றீங்க. தப்பு நடந்தா மட்டும் கூட்டணிங்களா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு நம்முடன் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஆளுமை மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள். பாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உலக காதலர்கள் தினம். ஆமா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நீங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. எப்படி அரசியல் களம் அடுத்த கட்டத்தை நோக்கி பரபரப்பா நகரதை பார்க்குறீங்களா? இங்கே இன்னைக்கு காதலர் தினத்துக்காக வர்றாரா? அவர் வேற சில விஷயங்களுக்காக வராரு. நீங்க காதலர் தினம்னு சொல்லி வர்றாருன்னு நான் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்லுங்க. இப்ப தமிழ்நாடு தங்களை காதலிக்கும் வெயிட் பண்றாங்கல்ல பாஜக. தமிழ்நாடு அப்ப பெண்ணா நினைக்கிறாங்க. நாங்க ஆம்பளைங்க.
புரியுதா? இல்ல, ஏன்னா இப்போ அமித்ஷாவும் வர்றாரு. இப்போ நேற்றைக்கு தாவேகா தலைவர் திரு விஜய் வந்து பேசி இருக்கிறார். அடுத்தடுத்து தமிழ்நாடு களம் கொஞ்சம் சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறதுங்க நம்ம பார்க்குறோம். இப்போ அண்மையில இந்தியா டுடே கான்க்ளேவ்ல கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சிலருக்கு, உங்களை போன்ற சிலருக்கு வந்து நேரடியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்ன சொல்லியிருக்கார்? கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. நானும் மரியாதைக்குரிய சகோதரர் ராகுல் காந்தியும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் போன்றவங்க, எங்கள் கூட்டணி தொடர்கிறது அப்படின்றது உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது சகோதரன் சொல்றதுனால உங்களை மாதிரி ஆட்கள் இனிமே இதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு வரலாற்று உண்மையை மட்டும் சொல்றேன். தயவு செஞ்சு சொல்லுங்க. சேர மன்னர்களில் சேரன், சோழன், பாண்டியன் இருக்காங்களா? ஆமா. சேர மன்னர்களில் இமயத்துக்கு போய் வெற்றிவாகி சூடி வந்தான் சேரன் செங்குட்டுவன். ஆமா. அவன் உடன் பிறந்த தம்பி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை எழுதியவர். அவர் துறவு வாழ்க்கைக்கு வந்தார் இளங்கோவடிகள். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் சின்ன வயதில் இருக்கிற போது ஒரு ஜோதிடன் வர்றான். ஜோதிடன் வந்து அண்ணன் தம்பி 2 பேரை ஜாதகத்தை அவங்க அப்பா மன்னர் கொடுக்குறாரு. அந்த ஜோதிடன் சொல்கிறான், நிமித்திகன், ஜாதக அடிப்படையில் மூத்தவன் அரசாள முடியாது, இளையவனுக்கு தான் அந்த யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இளையவனாக இருந்த இளங்கோவடிகள் என்ன சொல்கிறான்? மூத்தோன் இருக்கிற போது இளையோன் ஆழ்வது தர்மமா? அது நியாயமா? கூடாது. நான் அப்படிப்பட்ட ஒரு பாவ காரியத்தை செய்ய மாட்டேன். நான் இப்படி இருந்தால் தானே அண்ணனா இது தொந்தரவு கொடுப்பீங்க. நான் துறவு வாழ்க்கைக்கு போனான். இதுதான் அண்ணன் தம்பி அப்படின்னா. இதை இப்போ பொருத்தி பாருங்க. இப்போ யார் துறவு வாழ்க்கைக்கு போகணும், யார் வந்து மகுடம் சுடணும்? மூத்தவர். நான் விரும்பல சார். என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி மீடியாக்காரங்க தான் குழப்பி குட்டையில விடுறீங்க. இப்போ தமிழ்நாட்டையே மூத்தோன் இருக்க இளையோன் ஆள்வது தர்மமா அப்படி கேட்டவன் இளங்கோவடிகள். ஆமா. அப்போ சொன்னாரே ஒருத்தர், நானும் அவரும் சகோதரன். அவருடைய ஒரிஜினல் சகோதரர் மூத்தவர் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு வேறுபடி வந்தாரு. உடன் பிறந்த சகோதரர்களையே ஒலி போட்டு தானே இங்க ஆட்சிக்கு வர்றோம். அப்ப இவர் சகோதரனா வேற ஏதோ காரணம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். இதெல்லாம் விட்டு அது மன்னராட்சி, இது மக்களாட்சி. மக்களாட்சியில தான் சொல்றேன். மக்களாட்சியில எப்படி மன்னராட்சி பொருத்தி பார்க்க முடியும்? பொருத்தி பார்க்க வேணாம். மக்கள் ஆட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கேக்குறீங்க. மக்கள் இங்க தமிழ்நாட்டில் இல்ல. நேத்தூர்ல ஏதோ மயக்கத்தில் இருப்பாங்க. 3 மாசம் கழிச்சு பாருங்க, தெளிவா இருப்பாங்க. இல்ல, இப்போ கூட்டணி ஆட்சி வந்து வேணும், ஆட்சியில அதிகாரம் பங்கு வேணும்னு கேக்குறீங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. வெளிப்படையா பதில சொல்லிட்டாரு. உண்மையிலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு சுயமரியாதை இருந்தால் வெளில போங்க சார் கூட்டணி. நாங்க எப்பங்க உள்ள இருந்தா நீங்க பட்டு அவங்க தான் எங்க உள்ள இருக்காங்க. இந்தியா கூட்டணியில திமுக இருக்கா? திமுக காங்கிரஸ் இருக்கா? எந்த உலகத்துல இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள அப்புறம் திருச்சிக்குள்ள தஞ்சாவூருக்குள்ள சொல்லுவீங்களா? ஒட்டுமொத்த அரசியல்ல இந்தியா கூட்டணி. அதுக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? காங்கிரஸ். அதுல இருக்கிறவங்க இருக்கலாம், போறவங்க போலாம். என்னன்னு கேட்டா ஒத்து வராது சொல்றார். பொதுமக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படியா, இனிமேல் நீ ஆட்சியில் உட்கார்றதுக்கு ஒத்து வராது அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ண மக்களுக்கு தான் நேற்றைக்கு காலையில 10 மணிக்கு தமிழ்நாட்டின் 1.5 கோடி பெண்களுக்கு 5000 ரூபாயை வைப்பு தொகையாக கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அவங்க பாணியில சொல்லணும்னா கொண்டாடி தீர்க்கிறாங்க. இருங்க, பதில் சொல்ல விட்டாதானே. நான் பதில் சொல்லல. அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு மாநில செயலாளர் ஒரு தடவை பேசினாரு. காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினாரு, டேம் கட்டினாருன்னு. அவங்க அப்பா வீட்டு காசுலையா கட்டினாரு? மக்கள் வரி பணத்துல தானே கட்டினாருன்னு. நான் சொல்லைங்க, அவங்க கட்சியில் இருக்க ஒரு செயலாளர் இப்போ இருக்கிறார். அதான் இதுக்கு பதில். 2வது, ஊதாரிக்கும் பொறுப்புள்ள குடும்பத் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடி. இந்த 4.5 ஆண்டுகளில் மட்டுமே 5 லட்சம் கோடி கடன். எல்லா வரியும் ஏறி போச்சு. மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வாழ்க்கைக்கு அவர்களே சுயசார்பாக வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதுதான் அரசினுடைய வேலை. அது உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேனே, இதையும் தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்றேன். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு ஊருக்கு போற நேரத்தில் 10 பேர் கேட்குறாங்க, ஏதாவது பணம் அரசாங்கம் கொடுத்தா பரவாயில்லன்னு. அவர் பெரிய தத்துவத்தை எளிமையாக சொல்லிட்டு போனார். அதுக்கு என்ன, எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்கலான்னு. பணம் அடிக்கிற மிஷின் நம்மகிட்ட தானே இருக்கு. எவ்வளோ வேணாலும் அடிச்சு கொடுத்துடலாம். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் சாப்பிட முடியாது.
சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு வேணும். புரியுதான்னு நான் இதை விட எளிமையாக ஒரு தத்துவத்தை சொல்ல முடியாது. நீங்க என்னங்க, கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கு, ஹவுஸ் டேக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு. நான் ஒன்றும் இல்லை, இப்போ சட்டை வேட்டி, சட்டையும் பேண்ட் இருக்கு, லாண்டியில் போட்டீங்களா, நீ தான் துவச்சிக்கிறீங்களா? நான் தான் துவைக்கிறேன். அதனால தப்பிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு தெரியல. லாண்டியில் போட்டு பாருங்க, 4 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ வாங்கினாங்க, இப்போ எவ்வளோ வாங்கினாங்க. சலூனுக்கு போறீங்களா, ஹேர் கட் பண்ண, இப்போ எவ்வளோ வாங்குறாங்க? கொஞ்சம் கூடி இருக்குல்ல. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துல இந்த 5000 இல்லை, 50,000 இல்லை, கிட்ட லட்சக்கணக்கில் உங்கள்கிட்ட இருந்து வேறு விதமா போயிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு இந்த தூண்டில் இருக்கக்கூடிய மண்புழுக்கு ஆசைப்படுற மீன் மாதிரி போனா உங்க வாழ்க்கை தான் அவுட். தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி உட்பட திமுகவின் கூட்டணி கட்சிகள் எல்லோரும் வரவேற்று அப்படி சொல்றேங்க இருங்க. காங்கிரஸ் காரனா இருந்தா வரவேற்க மாட்டான். ஏன்னு கேட்டா இதே வேலையை பீகார்ல செய்யற போது இது கொள்ளையடிப்பது ஊழல் அப்படி சொல்லிச்சா காங்கிரஸ்? ஆமா, செல்வ பிறந்தகையவே சொன்னாங்க. எங்க அதைத்தாங்க நான் சொல்றேன், நான் யாரு பேரையே சொல்ல. நான் சொல்றேன், அவர் தானே தலைவர், உங்கள் கட்சியின் மாநில தலைவர் அவர் தானே. ஐயோ, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நான் உங்ககிட்ட பொழுதுபோக்கா பேசவில்லை, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால கேள்வி மட்டும்தான் நீங்க கேட்கணும். இடைமறிச்சிங்கன்னா தப்பா போயிடும். எங்க கட்சியில் இருந்த அகில இந்திய தலைவர் வந்து நாடு முழுக்க அந்த தேர்தல் நேரத்தில் 10,000 ரூபாய் கொடுத்தது அயோக்கியத்தனம், இது ஒரு வகையான ஊழல், இது ஒரு வகையான லஞ்சம் கொடுக்கறது நாங்க சொன்னோம்ல. ஆமா, அதுக்கு என்ன பொருந்துமோ அதையே சொன்னாதான் அவன் காங்கிரஸ்காரன். அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயம் சொன்னானா காங்கிரஸ் லேபிள் வச்சிருக்கிற வேற யாரோ ஒரு ஆள். அப்ப இதுவும் கொள்ளடிப்பதற்கான ஒரு மறைமுக திட்டம். நிச்சயமா தூண்டில்ல போய் வைக்கிற புழுவுக்கும் இந்த 5000க்கு என்ன வித்தியாசம்? அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு மாட்டுகின்ற மீன்கள் அல்ல தமிழக வாக்காளர்கள். தெளிவா இருக்காங்க, எழுதி வச்சுங்க. ஆனா நேற்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சு நீங்க கூட பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இந்த 3 மாத காலத்துல பெண்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உரிமை தொகையை தடை செய்வதற்கான ஒரு நான் என்ன சொல்றேன், முறியடிச்சிருக்கிறது திராவிட மாடல்ங்கிறார். திராவிட மாடல் தான், நான் கொள்ளையடிக்கிறதா திராவிட மாடலா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? 50 வருஷத்துக்கு முன்னால் என்ன பேசுறீங்க? என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? தட்டினால் தக்கம், வெட்டினால் வெள்ளி, இடித்தால் இரும்பு, மூழ்கினால் முத்து, சொர்க்கத்துக்கு கொண்டு வர சொன்னீங்களா? ஆட்சிக்கு வந்தால் உடனே ரூபாய்க்கு 1 படி அரிசி, படிப்படியாக 3 படி அரிசி. இங்க எங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய் லஞ்சமா வரிகளை புடுங்கிட்டு 5000 ரூபாய் கொடுப்பீங்க. அதை ஏமாந்து போறது தமிழ்நாட்டில் முட்டாளா இருக்கா? அவன் முட்டாளா இருக்கணும், இல்லைன்னா மோசடிக்காரனா இருக்கும், அவன் தான் ஆதரிப்பான். மக்கள் வாழ்வதை அவன் வாழ்க்கைக்கு அவனே சுயசார்பாக உருவாக்க பண்ணணும். எப்ப அரசாங்கம் இதை பண்ணணும்? அசாதாரணமான சூழ்நிலையில ஒரு வெள்ளம் வந்துருச்சா, வேறு புயல் வந்துச்சா, ஒரு தீ விபத்து நடந்துச்சா, இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் இதை செய்யணுமே ஒழிய வழக்கமா இது செய்வது என்பது நம்ம கிட்ட வாங்கின வரியை தாங்க திரும்பி கொடுக்குறாங்க. இந்த பணத்தை அப்படியே கொடுக்கறதுனால எங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டான், ரிட்டையர்ட் ஆனோடனே பென்ஷன் கொடுக்கணும்ல, பென்ஷன் இல்லை, அந்த பிடிச்சி வச்ச பணத்தை அதுக்கு கொடுக்காம இருக்கு அரசாங்கம். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நிதி இல்லைங்கிற. அவனுக்கு 50 வருஷம் 60 வருஷம் வயசு வரலும் உழைச்சவன், அவன் பணத்தை பிடிச்சி வச்சிருக்கீங்க. அவன் ரிட்டையர்ட் ஆனோடனே அந்த பணத்தை திரும்பி கொடுக்க நிதிநிலை இல்லைங்கிறீங்க. இதுக்கு கொடுக்குறீங்கன்னா இது யோக்கியத்தனம் அர்த்தமா? இது மறைமுகமான ஒரு ஊழல், நேரடியான லஞ்சம். இதுக்கு நான் இன்னொன்று சொல்லட்டுமா? ஏன்னா நீங்க ரசிக்கிற மாதிரி சொல்லணுமே, கோபமா சொல்ல வேணாம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நாடகம் நடிச்சார் ஷோ. அந்த நாடகம் பேரு முகமது பின் துக்ளக். ஆமா, அதுல ஒரு வசனம் வரும், நாளை முதல் நம் சாம்ராஜ்யத்தில் சட்டத்துக்கு புறம்பாக எவனும் லஞ்சம் வாங்க மாட்டான். அப்படியா மன்னா? ஆம், இனிமேல் லஞ்சம் வாங்குவதை சட்டப்படி குற்றம் என்பதை நான் மாற்றப் போகிறேன். அந்த மாதிரி லஞ்சம் தருவதை நியாயப்படுத்துகிற முறை இது. ஸ்டாலின் முகமது பின் துக்ளக் கூட கம்பேர் பண்றீங்க. ஐயோ, முகமது பின் துக்ளக் கோச்சுக்காரங்க, அவன்கிட்ட நேர்மை இருந்துச்சு, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறேன். எல்லாரும் ஒன்றா போவோம், எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்ப துபாயில இருக்க பங்களா உங்களுக்கு சொந்தமா? என்ன சார் பேச்சு? வெறும் வாய் இருக்கிறதுக்கு விருப்பத்துக்கெல்லாம் பேசிட்டு போறதா? இன்னும் தமிழ்நாட்டுடைய வரவு செலவு என்னன்னா தெரியுதா உங்களுக்கு? வெறும் 180 கோடி ரூபாய்க்குள்ள வரவு செலவு பட்ஜெட் இருக்கிற போதுதான் இத்தனை அணைகள், இத்தனை ஆலைகள் இவ்வளவு நடந்துச்சு காமராஜ் ஆட்சியில். இன்னைக்கு ஒரு நாள் சாராய கடை வருமானமே அதை விட அதிகமா இருக்கு.
அதுக்கு என்ன திட்டம்னு கேட்டா 1000 ரூபா கொடுக்குறோம், 5000 ரூபா கொடுக்குறோம். இதுவா திட்டம்? ஒரு அரசாங்கம் அதல்ல. மக்கள் சுயசார்பாக வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது, விவசாயத்தை பெருக்குவது, தொழிலை உருவாக்குவது, மற்றபடி ரெண்டையும் மேம்படுத்த கல்வியை உருவாக்குவது. நீங்க கல்வியை இலவசமாக கொண்டுங்க, சுகாதாரத்தை இலவசமாக கொடுங்க. அது சரியான ஒரு அரசாங்கம் செய்கிற வேலை. காசு கொடுக்கிறேன் என்று சொல்வது மக்களை நீங்கள் கேவலப்படுத்தீர்கள். நீங்களும் கோபாலபுரத்தில் உட்கார்ந்து இருக்க கோமான் போலவும் நாட்டில் இருக்க எல்லாரும் பிச்சைக்காரன் போல இல்லை. அதுல நீங்க இன்னொன்று பாருங்க, எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க? 5000 ரூபாய். 1.31 கோடி பேர். ரைட்டு. நான் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒட்டுமொத்த மக்கள் தொகை கேட்குங்களா? அது 8 கோடி பேர் இருப்பாங்க. இல்ல, பெண்களே. பெண்கள் ஒரு கண்டிப்பா 4 கோடிக்கு மேல இருப்பாங்கல்ல. பெண்களுக்கு தானே கொடுக்குறாங்க. உங்க 4 கோடிக்கு மேல வேணாம், 4 கோடின்னு வச்சுருங்க. அதுல 1,31,00,000 பேர் கொடுத்துட்றாங்க. மிச்சம் எவ்வளவு? 2,70,00,000 பேரா? அவங்க எதிராக போயிருவாங்களா? அவளுக்கு பணம் கொடுத்தா எனக்கு கொடுக்கல கேட்பாங்களா இல்லையா? அம்மா பொண்ணு, மாமியார் மருமக இப்படி இருப்பாங்க சார். அதைத்தான் சொல்றேன். அவங்களும் தானே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆஹா, அப்படி யோசிங்க. அது மாமா மருமா அதெல்லாம் உங்க கதையெல்லாம் வீட்டு வச்சுக்கோ. உங்க வீட்டுல போய் கேளுங்க, உங்க வீட்டுக்காரமாட்ட உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பேர் ஒத்துமை இருக்கு என்னன்னு. வாங்கின பொண்ணு கூட சந்தோஷப்படுறதாவே வச்சுக்க. அதுவே யாரும் இல்ல. சரி, இவங்க யாரு? இவங்க அப்பா வீட்டுல தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க கட்சி செயலாளர் சொன்ன மாதிரி சொல்றாங்க மக்கள். எங்க கிட்ட வரி பணத்தை பிடிங்கி எங்களுக்கு திரும்பி கொடுக்குறீங்களா? என்ன பிச்சையா போடுறீங்க? கொடுக்கறதா கொடுக்குறாங்க. என்ன 5000 50,000 கொடுக்க வேண்டியதானே? நான் கேட்கலைங்க. தெருவில் பொம்பளைங்க சாதாரணமாக பேசிட்டு போகுது. அதனால இந்த கணக்கெல்லாம் இனிமே எடுபடாது. அந்த பருப்பு இந்த தமிழ்நாட்டு தண்ணியில வேகாது. இல்ல, குறிப்பா நீங்க இந்த திட்டங்களை அப்புறம் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய பல விஷயங்களை தொட்டு பேசும்போது நிதி நெருக்கடியை தொடர்ச்சியா நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. ஆதாரங்கள் இதுதான்ப்பா, கம்பேர் பண்ணி பாருங்கப்பான்னு சொல்றீங்க. இப்ப திமுக கொடுக்குற பதில் என்னவா இருக்குன்னா, ஐயா காமராஜர் காலகட்டத்தில் செய்ததை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா 9 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி. அன்றைக்கு இருந்த விலைவாசி, அன்றைக்கு இருந்த காலகட்டம் நிதி நிலைமைங்கிறதும் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி காலகட்டங்கிறது ஒண்ணா? அன்னைக்கு நீங்க முட்டை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறீங்க, முட்டை எவ்வளவு ரூபாய்? அன்னைக்கு 1 கிலோ அரிசி என்ன விலை, இன்னைக்கு 1 கிலோ அரிசி என்ன விலை? அப்ப எல்லாமே மாறுது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அளவுல ஜிடிபில தமிழ்நாடு முன்னணியில இருக்குது. அப்படிங்க அதை தானே ஒப்பிட்டு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு முதல்ல உங்களுக்கு புரியவே இல்லை. வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கான்னு கேட்கிறேன். உங்களோட நேரடியாக தானே கேட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னால ஹேர் கட் பண்ணும்போது எவ்வளவு பணம் கொடுத்தீங்க, இன்னைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 4 வருஷத்துக்கு முன்னால கரண்ட் பில் எவ்வளவு கட்டீங்க, இன்னைக்கு எவ்வளவு கட்டுறீங்க? 4 வருஷத்துக்கு முன்னால ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டீங்க, இப்போ என்ன கட்டுறீங்க? 4 வருஷத்துக்கு முன்னால டீ எவ்வளவு குடிச்சிங்க, இன்னைக்கு எவ்வளவு? 4 வருஷத்துக்கு முன்னால இட்லி எவ்வளவு, இப்போ எவ்வளவு? இதெல்லாம் கூடி போச்சா? அதே நேரம் உற்பத்தி என்றால் விவசாயம் தானே. நெல் விலை கூடி இருக்கா, எள்ளு விலை கூடி இருக்கா, கடலை விலை கூடி இருக்கா? இந்த உலக வரலாற்றிலேயே பொருளாதாரத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு கேவலமான நிலைமை இருக்கு. அதை போய் நியாயம்னு பேசிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் தெரியல. உபயோகிப்பாளர் கஷ்டப்படுறான், அதாவது உற்பத்தியாளரும் கஷ்டப்படுறான். ஒன்று உற்பத்தியாளர் சந்தோஷப்பட்டு உபயோகிப்பாளர் கஷ்டப்படுவான், அல்லது உபயோகிப்பாளர் சந்தோஷப்பட்டு உற்பத்தியாளர் கஷ்டப்படுவான். ஆனால் இந்த அதிசய பொருளாதாரம் உபயோகிப்பாளரும் கஷ்டப்படுறான், உற்பத்தியாளரும் கஷ்டப்படுறான். இதை சரி செய்வதற்கு நீங்க பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது, அரசாங்கம் பண்ணணும். அதை விட்டுட்டு வெறும் கதையா பேசி எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி கதை பேசியே ஊர் ஏமாத்துவீங்க? இந்த கூவம் மணக்கும் சொன்ன மாதிரி தான். அந்த காலத்தில் சொன்னீங்களா? கூவம் மணக்கும், இன்னும் மறக்க மாட்டேனா? என்ன சொன்னீங்க? மான் ஓடும், மயில் ஆடும், குயில் கூவும், காதலர்கள் களிப்போடு படகு சவாரி செய்வார்கள். அவன் கிராமத்திலிருந்து படகு சவாரி பண்ணலான்னு வந்தான். அன்றைக்கே 300-400 கோடியா செலவு பண்ணதுக்கு அப்புறம் என்னங்க ஆச்சுன்னா அப்படியே நிறுத்திட்டோம். ஏன்? அதுல முதல்ல இருக்கான். முதல்ல இருந்தா முதலே பிடிப்பானா? 400 கோடியா சாப்பிட்டதுக்காக முதல்ல இருக்குன்னு விட்டுருவானா? யாராவது அதெல்லாம் நீங்க கேட்கணும். அதை விட ஆஹா, இப்பதான் ஞாபகம் வருதுங்க. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். ஆமா, கரெக்டா? பழமொழியில சர்க்காரியா கமிஷன்ல விஞ்ஞான ரீதியான ஊழல் சொல்றதுக்கு சொன்னா 2-3 காரணங்கள். ஒரு காரணம் தெரியுமா உங்களுக்கு? 2000 மூட்டை சர்க்கரை போச்சுன்னாங்க. எப்படி? எறும்பு தின்று சொன்னாங்க. அப்படி இல்லைன்னு திமுக மறுத்துட்டாங்க. அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லவே இல்லைங்கிறாங்க. இந்த சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் எடுங்க, படிங்க. நீங்க ரூபாய்க்கு 1 படி பறிச்சு போடுவோம், படிப்படியா 3 படி போடுவோம். அதாவது உண்டா இல்லையா? தட்டினால் தங்கம், வெட்டினால் வெள்ளி, இடித்தால் எறும்பு, அதாவது உண்டா இல்லையா? உண்டு. சரி, அதையா சொல்லுங்க. ஏங்க வசதிக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருவீங்க.
ஆனா கேட்டா மட்டும் சொல்லவே இல்லைங்களா? சர்க்காரிய கமிஷன் சயின்டிபிக் ஊழல் சொன்னானா இல்லையா? எதுக்காக சொன்னா அதை சொல்லுங்க. சரி, இது இல்ல, எதுக்காக சொன்னான்? இல்ல, எனக்கு என்னன்னா சந்தேகம் வருதுன்னா, இன்னைக்கு தான் உங்களுக்கு திமுகவோட இத்தனை தவறுகளும் தெரிகிறதா? ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் விஜய் நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்க, ஆனா இவ்வளவு நாள் அது தெரியாது. நான் என்ன சொல்றேன், பங்கு இல்லைன்னா ஒண்ணு தெரியும். காய்ச்சலே அடிக்குது, நீங்க அலைஞ்சிட்டு தான் இருப்பீங்க. 100 டிகிரி, 101 டிகிரி, 102 டிகிரி, 103 டிகிரி போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல ஒரு 107 டிகிரி 108 டிகிரி வந்தா வெளியே போக முடியுமா? படுத்து அப்பதான் புலம்புங்க. 4 நாளைக்கு முன்னாலே உனக்கு காய்ச்சல் இருந்துச்சு, அன்னைக்கெல்லாம் போனேன், இன்னைக்கே படுத்துருப்பீங்களா? தாங்க முடியாத வேலைக்கு வந்ததுக்கு பேச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுல்ல. எனக்கு வலி எனக்கு தெரியுது, உங்க வலி உங்களுக்கு தெரியும். உங்க வரலாறு பேசுறாங்க அவங்க. யாரு? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. 1957ல தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ள 15 எம்எல்ஏக்களை மட்டும் வச்சிருந்த திமுக கழகம், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, அவங்கெல்லாம் பேரறிஞர், இவங்க எல்லாம் கலைஞர். ஆனா காங்கிரஸ் மட்டும் அப்படி கிடையாது. சொல்லவே இல்ல. பெருந்தலைவர் காமராஜர், அதை யாரால மறுக்க முடியும்? அது இல்ல, மற்றவங்களையும் சொல்லிருங்களேன். கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கணுங்க, மெட்ராஸ் மாகாணத்தை மாத்தி கொண்டு வரும்போது 150 காங்கிரஸ் உறுப்பினர்கள் எந்திரிச்சு நின்று தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? பேரை மறுத்த ஒரு கட்சிங்க நீங்க. சொல்லிட்டீங்களா? உங்க கட்சி பேர் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம். வெக்கம் இல்ல உங்களுக்கு? பேரு திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு பேருக்கு உயர கொடுக்குறீங்களா? காங்கிரஸுக்கு எப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் பேர் வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? 1920. அப்ப இவங்க தாத்தாவே பிறக்கல. என்ன வரலாறு தெரியாது போய் பேசுங்க. அதெல்லாம் இல்ல கேக்குறாங்க. அப்ப ஏன் நீங்க பேசுறீங்க? என்ன அப்ப ஏன் 1957ல 150 பேர் எந்திரிச்சு? உங்களுக்கு என்ன சார், நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அதை பத்தி தெரியல, அதனால உங்களுக்கு வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா உங்க வயதுக்கு தெரியலங்கிறதுனால. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்பதே 1920ல வச்சோம் நாங்க. அதை விட மேடையில நல்ல தமிழ்ல பேசினது யார் சொல்லுங்க? நாவலர் நெடுஞ்செழியன் பேசினாரு. இதுல என்னங்க இருக்குன்னா, என்ன தவறா? நல்ல தவறதான் சொல்றீங்க. நல்ல தமிழில் மேடையில் முதலில் பேசிய அரசியல் தலைவரே தமிழ் தென்றல் திருவிக்கா காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் பேசியதை கேட்டதுக்கு பின்னால்தான் அந்த பாணியில தான் இவங்க பேசவே ஆரம்பிச்சாங்க. சரி, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அரசு பள்ளிகள் எல்லாம் மொழி பயிற்று மொழி தமிழ் மட்டும்தானே இருந்துச்சு, ஆங்கில வழி இருந்துச்சா? நீங்க தானே கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் தமிழ் பாசமோ? இதெல்லாம் சும்மா ஊரை ஏக்கிற வேலைங்க. நீங்க சொந்தமா நடத்துறீங்க பள்ளிக்கூடம், அதுல இந்தியில இல்ல. உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களா இந்தி படிக்கல? யாரை ஏக்கிறீங்க? அதெல்லாம் ஏய்ப்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி தான். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எப்போது ஏமாற்ற முடியாது. அந்த விளிம்பு நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த 3 மாசம் அப்புறம் பார்ப்போம். 22ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய கட்சியினுடைய குழு கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசுதல் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போதுமே நம்ம 2021ல பார்த்தாலும் சரி, 16ல பார்த்தாலும் சரி, இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் திமுக கழகம் தொடர்ச்சியா கூட்டணி குழுவுக்கான பேச்சுவார்த்தையை போடுறாங்க. நீங்க கிறிஸ்தோடங்கிற கொண்டு வந்துட்டீங்கிற காரணத்துக்காக உடனே பேசுங்க உடனே வாங்கன்னு கூப்பிடுறதுங்கிறது நியாயமா? கூப்பிட்டா வரணும்னா வாங்க, இல்லைன்னா வரலன்னு போங்க. இதெல்லாம் நியாயமா அநியாயமா? நாங்க அமைப்போம். திரும்பி கேட்கிறேன், அமைக்கும் போது அதைத்தான் நான் கேட்கிறேன். உங்க அமைக்கிறது அமைங்க, போங்க. நாங்க கேட்கலையே மற்ற கட்சியில எப்படி கூட்டம் பேசுறாங்க. உங்களுக்கு விருப்பம்னா பேசுங்க, இல்லைன்னா முடியாது சொல்றது உங்க விருப்பம். நான் இல்லைன்னு சொல்லல. இது நியாயமான ஒரு கேள்வி கேட்குறீங்க. நியாயத்தக்கத்தை நீங்க பேசுறீங்களா? இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வேண்டான்னு தீர்மானம் போட்டது யாரு சொல்லுங்க? கரெக்டா எடுத்த உடனே நீங்க அந்த வரலாறுக்கு போயிடுறீங்க. வரலாறு தான் நான் பேசுவது, வரலாறு நீங்க பேசுவது கற்பனை. நான் நடக்கிறத சொல்றேன். அத நடக்கல, நீங்க கற்பனையிலேயே வாழ்றீங்க. நான் நடந்ததை தான் சொல்றேன். இல்ல அதான் இந்த அலையன்ஸ் இப்போ தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய தொடர்ச்சியா உங்களை போன்ற எழுப்பிக்கிட்டே. ஏங்க அது இருக்குதுன்னா எதுக்கு பேச்சுவார்த்தை இனிமேன்றீங்க? தேர்தலுக்கான ஏற்பாடு. கூட்டணினா கூட்டணி ஆட்சியில் இருந்தாதாங்க அதுக்கு பேர் கூட்டணி. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அது நல்ல விஷயம் தான், திராவிட மாடல் தானே சொல்றீங்க. தப்பு நடந்தா மட்டும் கூட்டணிங்களா? என்ன சொல்றீங்க? நீங்கள் தெளிவாயிருங்கள், மக்களும் தெளிவா இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக உங்களை வருகையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.